இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் கிருபையும் மகிமையும் காருண்யமும் தயவும் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியினால் அந்த புதியவைகளாய் இருக்கிற அந்த கிருபைகளினால் நம்மை நிரப்புகிறவராய் நம் தகப்பன் இருக்கிறபடியினால் இந்த நாளிலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான கிருபைகளை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை வெற்றியின் நாளாக மாற்றும்படி இந்த நாள் நமக்கு வெற்றியின் நாளாக இருக்கும்படி நம்முடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையில இந்த நாள் வெற்றியுள்ள நாளாக இருக்கும்படி நமக்கு தேவையான கிருபைகளை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிற அந்த கிருபைகள் இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவர் மேலும் அது பொழிந்தருளப்படுகிறது. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை குறித்து எதை குறித்தும் எந்த சூழ்நிலைகளை குறித்தும் கவலைப்பட வேண்டிய இடத்துல தேவன் நம்மை வைக்கவில்லை. எல்லா காரியத்தையும் என்னென்னலாம் இருதயத்துல உங்களை பாரப்படுத்துதோ அது எல்லாத்தையும் இந்த நேரத்துல தகப்பனிடத்துல நீங்க கொடுக்கிறத நீங்க அப்படியே உணர்ந்தவர்களா எல்லாத்தையும் உங்க மைண்ட்ல இப்போ நீங்க யோசிக்கிற எண்ணங்கள் நெகட்டிவான காரியங்கள் எல்லாத்தையும் இந்த நொடி பொழுதுல அந்த தகப்பனுடைய கரத்துல நீங்க கொடுத்துட்டு இந்த நாளுக்குரிய இந்த சத்தியங்களை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். கர்த்தர் இன்னமும் உங்களை பலப்படுத்துவார், இன்னமும் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த நாள்ல அந்த முக்கியமான அந்த செய்திக்கு அந்த சத்தியத்தை கேட்பதற்கு நான் போகிறதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தைய நம்ம சற்று தியானித்துட்டு அந்த மெசேஜுக்கு போகலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 36:6. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. இந்த நாட்கள்ல அடிக்கடி நம்ம கூட இடைப்படுகிற தேவன் இந்த நீதி நியாயம். இத நீங்களும் தனியா மெடிடேட் பண்ணுங்க. அவர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல நம்முடைய நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று சொல்றது மாத்திரம் இல்லாம நிறைய வசனங்களை இந்த நாட்கள்ல நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். எல்லாமே அவருடைய நீதி நியாயம் ரட்சிப்பு இதுலதான் எல்லா வார்த்தைகளும் நம்ம தியானித்த வார்த்தைகள் எல்லாம் இதுதான். அப்போ நிச்சயமா ஒண்ணு நம்ம வாழ்க்கையில உணரணும். அவருடைய நீதி எப்படி இருக்குதா மகா பர்வதங்கள் போல மகத்தான பர்வதங்கள் போலவும் அவருடைய நியாயங்கள் ஆழமாகவும் மகா ஆழமாகவும் இருக்குது. இது இன்னொரு ஆங்கிலத்துல உள்ள டிரான்ஸ்லேஷனை தமிழ்ல நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். உம்முடைய நீதி மகா பர்வதங்களைப் போல மலைகளைப் போல அசையாதது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் ஞானம் மகா ஆழமான சமுத்திரத்தை போன்றது. கர்த்தாவே, நீர் மனுஷரையும் மிருகங்களையும் சிறிய எலியை கூட காப்பாற்றுகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு உள்ளான அந்த டீப்பான அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது உம்முடைய நீதி மகா பர்வதங்களைப் போல நிலைத்திருக்கிறது. அன்மூவபிள் ரைட்டியஸ்னஸ். பெரிய மலைகளை நம்ம பார்க்கும்போது அது எப்படி உறுதியா அசையாம நிக்குதோ அது போல தேவனுடைய நீதி அது மாறாதது. உலகம் மாறலாம், மனுஷங்க மாறலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் கருத்துக்கள் எல்லாம் மாறலாம். ஆனால் அவருடைய நீதியின் தராசும் அவருடைய தன்மையும் ஒருபோதும் அது மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆபிரகாமுக்கு ஒன்ன சொல்லிட்டு செஞ்சாருன்னா நமக்கும் அதே தேவன்தான். அவர் எப்பவும் சரியானதை மாத்திரம்தான் செய்யறாரு.
அவர் நீதியானதை மாத்திரமே அவர் செய்கிறார். அடுத்ததா பார்க்கிறோம் அவருடைய நியாய தீர்ப்புகள். அதாவது அவருடைய ஞானம், ஆழமான ஞானம். ஹிஸ் விஸ்டம் இஸ் லைக் தி ஓஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. உம்முடைய நியாய தீர்ப்புகள் சமுத்திரத்தின் தண்ணீரை போல ஞானம் நிறைந்தவை. கடல் எவ்வளவு ஆழமா இருக்குதோ அதை போல தேவனுடைய முடிவுகளும் அது ஆழமாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் ஆழமா இருக்குது. சில நேரங்கள்ல ஏன் தேவன் இந்த காரியங்களை செய்கிறார் நமக்கு புரியாம இருக்கும். ஆனா கடலின் ஆழத்துல எண்ணற்ற ரகசியங்கள் அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிறது போல நிறைய காரியங்கள் கடலின் ஆழத்துல இருக்கிறத நம்மளால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதே போல அது அவருடைய ஒவ்வொரு முடிவிலையும் ஒரு மேலான ஞானமும் நோக்கமும் இருக்குது. என் நீதி எட்டல, என் நியாயம் தேவனிடத்துல எட்டாமல் போயிற்று என்று நீங்கள் சொல்லுவானேன். அந்த யாக்கோபே இஸ்ரவேலே ஏசாயால அந்த ஒரு வசனத்தை நம்ம தியானித்தோம். அப்போ நம்ம ஏன் அப்படி சொல்லணும்? அவருடைய ஒவ்வொரு முடிவிலும் இன்னைக்கு நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காரியங்கள்லயும் அவருடைய ஞானமும் நோக்கமும் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அது சமுத்திரத்தின் தண்ணீரை போல அது ஆழமானவை, ஞானம் நிறைந்தவை. அடுத்ததா அவரை மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். அந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது சின்ன எலிய கூட நீர் காப்பாற்றுகிறீர். அப்போ அவருடைய கிருபையுள்ள அந்த அந்த பராமரிப்பு கேர் யாரையும் மறக்கிறது இல்ல. மனுஷனையும் மறக்கிறது இல்ல, பறவையும் மறக்கிறது இல்ல, விலங்குகளையும் மறக்கிறது இல்ல, ஏன் ஒரு சின்ன எலிய கூட மறக்கிறது இல்ல. தேவன் பிரம்மாண்டமானவர் மாத்திரமல்ல, அவர் அவ்வளவு பெரியவர் மாத்திரம் அல்ல. சின்ன 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 காரியங்கள்ல கூட அவர் கவனம் செலுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் பெரிய ராஜ்யத்தின் ராஜாதான். அதே நேரம் ஒரு சின்ன எலியினுடைய தேவையை கூட அவர் அறிந்திருக்கிறார். சின்ன பறவையினுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பார்வையில யாரும் அற்பம் கிடையாது. அவைகளே அற்பம் இல்லைன்னா நம்மெல்லாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். நம்மை ஒருபோதும் அவர் மறக்கப் போவதில்லை. அவருடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போல, அவருடைய நியாயங்கள் மகா ஆழமாக இருக்குதுன்னா, இன்னைக்கு அவர்ல நம்ம சார்ந்திருந்து, அவரில் நாம் இளைப்பாறும் பொழுது, நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் எல்லாத்தையும் அவர் விளங்க பண்ணுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். சில நேரங்கள்ல சில தாமதங்கள் நடக்கிறது போல இருக்கலாம். அதனால அவர் பதில் கொடுக்கலங்கிறது அர்த்தமே இல்ல. அந்த நேரங்கள்ல நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் மலைகளைப் போல அவர் உறுதியானவர். கடலைப் போல அவர் ஞானம் நிறைந்தவர். ஒரு சின்ன 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 அந்த உயிரினத்த கூட நேசிக்கிற அளவுக்கு மென்மையான இருதயம் உடையவர். இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த 3 உண்மைகளும் உங்களுக்கு புரியணும். அவர் மலைகளைப் போல உறுதியானவர், கடலைப் போல ஞானம் மிக்கவர். கடலின் ஆழம் எவ்வளவு ஆழமா இருக்குதோ, அதுபோல அவருடைய ஞானம் ஆழமானது. சின்ன சின்ன உயிரினத்துக்கு கூட உயிரினத்தின் மேல கூட அவர் அன்பாய், கரிசனையாய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால், உங்க இருதயத்துல இருக்கிற பயங்கள் விலகட்டும். எந்த மனுஷருடைய உங்கள குறிச்சு அவங்க நியாயம் தீர்த்த நியாய தீர்ப்பு, இல்ல உங்களுக்கு உங்களுக்கு எதிராய் வந்திருக்கிற குற்றம் சாட்டுதல், இதெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும். கண்டிப்பா அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். மறைபொருட்களானவைகளை அறிந்திருக்கிறவர். உங்களுடைய நீதியையும் நியாயத்தையும் அவர் வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கிற அந்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5, 14, 15 வாசிங்க.
நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஜெபம் அப்படின்னாலே தேவனோடு உறவு. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுது, முதல் பகுதி அந்த 14வது வசனம், அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ ஒண்ணு நல்லா புரியணும். நம்ம வாயில இருந்து ஜெபம்னு சொல்லி அவர்ட்ட வேண்டுதல் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். And this is the confidence that we have in him. If we ask anything according to his will, he hears us. அப்போ இந்த வார்த்தை முதல்ல ஒண்ணு நமக்கு புரிய வைக்குது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நீங்க புலம்புற மாதிரி புலம்பலாம், அழுகிறீல உங்க ஜெபத்துல உங்க விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். நீங்க எப்படி வேண்டுதல் செய்தாலும் ஒண்ணு புரியணும், அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். அத புரிஞ்சுட்டோம்னாலே நம்முடைய ஜெபத்துல அழுகையே வராது. அந்த கான்ஃபிடென்ட்டா அப்பா கிட்ட போவோம். நான் என் அப்பாட்ட கேட்பேன், என் அப்பா தருவார் அப்படிங்கிற தைரியமாய் அப்பா கிட்ட போகிற ஒரு மனது நமக்கு உண்டாகும். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், முதல்ல செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 2வது நமக்குள்ள நடக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவர் செவி கொடுக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபம்னு சொல்லி போறோம். எதையோ புலம்பிட்டு வர்றோம். ஆனா சொல்லிட்டு வந்த பிறகு நமக்கு என் அப்பா என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார்ங்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்குதா? அப்படி இருந்ததானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ அப்படி நம்ம அறிஞ்சிட்டோம்னா அந்த காரியம் உங்களுக்கு உண்டாயிற்று, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த டவுட்டும் தேவையே இல்லை. முதல்ல செவி கொடுக்கிறார்ங்கிறது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அடுத்ததா செவி கொடுக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். அவர் கேட்கிறாரா கேட்கலையான்னு தெரியல, நான் போறேன், நான் சொல்லுவேன், நடந்தா நடக்கட்டும். இப்படி நம்ம ஜெபத்துக்கு போகும்பொழுது அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வது அரிதாகிறது. நான் போறேன், என் அப்பா கிட்ட கேட்பேன், என் அப்பா எனக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நிச்சயமா நான் கேட்டவைகளை அவர் மூலமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ, நிச்சயமா நம்ம கேட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும், அவருடைய சித்தத்தின்படி கேட்ட அனைத்து விண்ணப்பங்களுக்கும் நமக்கு பதில் வந்துவிட்டதை நீங்கள் அறிய வேண்டும். அவருடைய சித்தம் என்ன? நம்ம சுகமா இருக்கணுங்கிறது அவருடைய சித்தம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் அவருடைய சித்தம். இதெல்லாமே அவருடைய சித்தம் தான். இதுலயே சந்தேகம் வந்தாதான் ரொம்ப கஷ்டம். வியாதி தேவன் கொடுக்கிறாரு, இல்ல தரித்திரத்தை தேவன் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்புனோம்னா இந்த தைரியமா அவர்கிட்ட போகவே முடியாது. நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமின் பிள்ளைகள் நாம் கட்டப்பட்டிருக்க கூடாது. இதுதான் தேவனுடைய சித்தம். நம்ம சமாதானமா இருக்கணும். வசனம் சொல்லுது,
உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம். இதுதான் தேவனுடைய சித்தம். உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய். உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவையும் காண மாட்டாய். இதெல்லாம் தகப்பனுடைய இருதயம். இதெல்லாம் அவருடைய சித்தம். நம்ம சுகமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இது எல்லாம் அவருடைய சித்தம். அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால், அவர்ட்ட கேட்ட எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ, எதைப் பற்றியும் அப்படிப்பட்ட இருதயம் கவலைப்படாது. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பி இருக்கும். அவருடைய குணத்த அந்த இருதயம் நம்பி இருக்கும். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அறிந்திருந்தோம் என்றால், யோவான் எப்படி சொல்லல? நம்ம உணர்ந்தா, நம்ம உணரணும். நம்ம மாற்றத்த பார்த்தா, இல்ல நம்ம கண்களால கண்டா, அப்படிலாம் சொல்லல. நாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால், அப்போ உண்மையான விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்படுறதுல, உணர்ச்சிகள்ல இல்ல, எமோஷன்ஸ்ல இல்ல. தேவனுடைய குணத்துல சார்ந்திருக்கிறதுல தான் இருக்கு. அவருடைய நேச்சர் என்ன? என் தேவனுடைய குணம் என்ன? என் தேவன் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறபடியினால, என்னுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தகப்பன் எனக்கு செவி கொடுக்கிறார். அப்போ உண்மையான ஃபெய்த் அப்படிங்கிறது அந்த நம் தகப்பனுடைய குணத்தின் மேல வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கு. விசுவாசம் என்ன சொல்லுது? என் பிதா என் ஜெபத்தை ஏற்கனவே கேட்டுவிட்டார். இதுதான் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க லாசருவ மரித்து 4 நாட்களான அந்த லாசருவ உயிரோடு எழுப்ப போகும் பொழுது, உயிரோடு எழுப்புறதுக்காக அங்க அவர் ரெடியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன ஜெபம்? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இததான் யோவான் அங்க எழுதுறாரு. இயேசு கிறிஸ்து எப்படி பிதா எப்பொழுதும் செவி கொடுக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தாரோ, அதே போல நாமும் அறிய வேண்டும். அங்க மரித்து போனவனை உயிரோட எழுப்புறதுக்கு முன்பாக தேவன் இந்த ஜெபத்தை அங்கே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அற்புதமே இன்னும் நடக்கல. அற்புதம் வெளியில வர்றதுக்கு முன்னாடி, தோன்றுகிறதற்கு முன்னதாகவே, எல்லா மனுஷருக்கும் முன்னாடி, லாசரு வெளிய வர்றதுக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து அங்கே நன்றி சொன்னதை பார்க்கிறோம். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுதான் ஸ்தோத்திர ஜெபம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பா, இந்த காரியம் இப்படி இருக்கு. இதை நான் உங்கள்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு செவி கொடுக்கிறீங்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய குணத்தில் சார்ந்திருப்பதற்கு பெயர்தான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு விசுவாசங்கிறது மற்றவங்க வாழ்க்கையில நடந்த காரியங்களை வச்சு நமக்கு வர்ற விசுவாசம், இதெல்லாம் செகண்டரி. உண்மையான விசுவாசங்கிறது அவருடைய குணத்தை சார்ந்து இருப்பது. உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், உலகத்துல நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் பார்த்து
தேவன் எனக்கும் செய்வாரு அப்படின்னு அது ஒரு வகையான விசுவாசம் தான். ஆனா, அதற்கும் மேலான விசுவாசம் என்ன? அவருடைய குணத்தில் சார்ந்திருக்கிற விசுவாசம். அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். நான் அவருக்கு பிள்ளையாய் இருக்கிறேன். சின்ன விஷயத்துல இருந்து எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சரி, ஒண்ணு நீங்க நல்லா புரியணும். நீங்க கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும்போதே நீங்க கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஜெபம் அப்படின்னாலே அது தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு. நம்ம தகாதவைகளை விண்ணப்பம் பண்றதுனால, சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். ஜெபம்ங்கிறது தேவனோடு, தேவனுடைய இருதயத்தோடு நாம் இணைவது. அவருடைய சித்தத்தை நம்புவது. ஒரு 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 சின்ன பிள்ளை இருக்கு இல்ல, நம்ம பிள்ளைங்களே இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மகிட்ட ஏதோ ஒரு 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 அந்நிய மனுஷர போல நம்மள்ட்ட பயந்து பயந்து வந்து எதையும் கேட்காது. தைரியமா தகப்பனிடத்திலயோ, தாயினிடத்திலயோ வந்து நம்பிக்கையா கேட்கும். ஏன்னா, எங்க அம்மாட்ட கேட்பேன், எங்க அப்பாட்ட கேட்பேன். எங்க அப்பா எனக்கு செய்வாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம். ம் 1, 2, 3லாம் வாசிங்க ஆன்ட்டி. யாக்கோபு 4, 1, 2, 3. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்குள் சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இப்போ சில ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கல? ஐயோ! அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு செய்கிற ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. நம்ம கொலை செய்ய போறதில்ல. பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும், கொலை செய்தும் அதாவது தன்ன சகோதரனை மூடனே அப்படின்னு சொல்றவனே, அவன் எதுக்கு பாத்திரனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது? எரி நரகத்துக்கு. அப்போ ஒரு ஒரு நம்ம மனதுல தான் நெனைக்கிறோம். மனதுல மற்றவங்களுக்கு விரோதமா நெனச்சாலே, அது ஆவிக்குரிய உலகத்துல அது நடந்துருச்சுன்னு அர்த்தமாம். அந்த இருதயத்தோடு நாம் செய்கிற ஜெபங்களுக்கு, நமக்கு என்ன வரப்போறதில்ல? பதில் வரப்போறதில்ல. அன்புள்ளவர்களாய், எல்லாரிடத்திலும் பட்சபாதம் இல்லாதவர்களாய். அதனால தான் ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்றாரு, நீங்க ஜெபிக்க போம்போது, எல்லாரையும் மன்னிச்சுட்டு ஜெபிக்க போங்க. ஏன்னா, அது நமக்கு தடையா இருக்கிறது. அவர் செய்ய மாட்டாருங்கிறது இல்ல. ஆனா, நம்ம இருதயமே நம்ம ஜெபித்தா ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? என் இருதயம் இப்படி இருக்குதேன்னு நம்ம இருதயமே நம்மை நியாயம் தீர்க்கும். நம்ம மனசாட்சியே அங்க நம்மை குற்றப்படுத்தும். அப்போ நீங்க மத்தேயுல அந்த மலை பிரசங்கத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒவ்வொரு காரியமும் அழகா இயேசு கிறிஸ்து அங்க விளக்கமா சொல்லியிருப்பார். உன் இருதயத்துல நீ நெனச்சாலே, நீ என்ன செஞ்சாயிருச்சு? இருதயத்துல ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. அவங்க பரிசேயர், சதுசேயர்லாம் என்ன நெனைக்கிறாங்க? பிசிக்கலா ஒரு பாவத்த செஞ்சா தான் அது பாவம். இல்ல. இருதயத்தில் இந்த இருதயத்துல நினைக்கும் பொழுதே அங்க அன்சீன் ரெல்ம்ல அது நடந்ததாக பார்க்கப்படுகிறது. அப்போ அதுவே நம்முடைய ஜெபங்களுக்கு அது மன்னியாத தன்மையோ, இச்சையோ, பொறாமையோ, கபடோ இதெல்லாம் நமக்கு
நம்ம இருதயத்துல இருக்கும் பொழுது, ஏன் அதெல்லாம் இருக்குன்னா, நாம் தகப்பனுடைய அன்ப உணராதவர்களாய் ஒரு அனாதை மனப்பான்மை நமக்குள்ள இருக்கு. அந்த அனாதை மனப்பான்மை தான் இந்த பொறாமைக்கு மிக முக்கியமான காரியம். கோபம், எரிச்சல் இது எல்லாத்துக்கும் அங்க ரூட் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு அனாதை மனப்பான்மை. தேவனை நாம் தகப்பனாக பார்க்க முடியாத இடம். இதுதான் மூத்த குமாரன் இருந்த இடம். அங்க இளைய சகோதரன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் தான். அவன் வந்த உடனே அந்த மூத்த குமாரனால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. தன் அப்பா அவனை நேசிக்கிறார்ங்கிறத அவனால அத டைஜஸ்ட் பண்ண முடியாத காரியமா இருக்கு. அந்த தகப்பனிடத்துல பட்சபாதம் இல்ல. ஆனா, என்ன விட என் தகப்பன் இவ்ளோ பாவம் செஞ்சுட்டு வந்தவன நேசிக்கிறாரே! எனக்கு ஒரு ஆடு கூட இதுவரைக்கும் குடுக்கல. அவனுக்கு இவ்ளோ பெரிய விருந்தா? அந்த தகப்பன் அந்த மூத்த குமாரனையும் அப்படித்தான் நேசிக்கிறாரு. ஆனா, அந்த அன்ப அவனால உணர முடியாததுனால தான், அந்த சகோதரன் மேல கோபம், பகை, எரிச்சல், பொறாம எல்லாம் அந்த மூத்த சகோதரனுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த தேவன், இந்த தகப்பன் என்னையும் என் சகோதரன நேசிக்கிறது போல தான் என்னையும் நேசிக்கிறாருங்கிறத உணர முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல அப்படி ஒரு ஹார்ட் நமக்கு இருக்கும் பொழுது, நம்ம அங்க வசனம் சொல்லுது, "நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை." இந்த பொறாமை இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தேவையில்லாத காரியத்துக்கு விண்ணப்பம். ஒரு மனுஷர் கெட்டு போகணும்னு விண்ணப்பம். அவங்கலாம் நல்லா இருக்காங்களே! அப்படின்னு ஒரு தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், அது நிறைவேறாது. அதான் வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ இந்த வாக்குத்தத்தம், அதாவது தேவன் ஒரு மிஷின் மாரி செயல்படுறவர் அல்ல. அவர் அவருடைய வாக்குத்தத்தம் செயல்படுறது இந்த வாக்குத்தத்தம் எப்படி செயல்படுதுன்னா, அவருடைய சித்தத்துல, அவருடைய ஞானத்துல, அவருடைய நோக்கத்துல தான் இந்த வார்த்தை செயல்படுகிறது. சில நேரங்கள்ல தேவன் உடனே பதில் தருவாரு. சில நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த காரியங்கள்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். காரியமே மாறுதலா நடக்கும். சில நேரம் ஆழமான உள்ள இருந்து மாற்றங்களை அவர் உண்டு பண்ணுகிறார். அவருடைய அவர் ஸ்டைல்ல அவர் என்ன செய்றாரு? பதில் கொடுக்கிறாரு. அதனால இப்படித்தான் நமக்கு பதில் வரும். இப்படித்தான் நமக்கு பதில் வரும். இவங்க மூலமா தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதையோ நம்பிக்கொண்டு இருக்க தேவையில்ல. அவர மாத்திரம் சார்ந்திருந்தா போதும். நமக்கு பதில் என்பது நிச்சயமாய் வரும். யோவான் சொல்றாரு, நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் என்னைக்கோ கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல. விசுவாசம்ங்கிறது கண்களால் பார்க்கிறதற்கு முன்னதாகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புவது. நான் கேட்டிருக்கிறேன். என் அப்பா எனக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் அறிஞ்சிருக்கிறதுனால நான் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மையான விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? இதுல எதெல்லாம் இந்த விசுவாசத்துக்கு நமக்கு தடையா இருக்கிறது எதெல்லாம்னோ நம்ம பார்க்கும்போது புரியும். இப்ப வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 10, 12.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும், உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், உன் மனதைச் செலுத்தின முதல் நாள் துவக்கி, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தையின் நிமித்தம் நான் வந்தேன். ம். அங்க தூதன் வந்து சொல்றான், தானியேலே பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும், உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் வந்தேன். முதல் நாள்லயே தானியேல் ஜெபித்த முதல் நாள்லயே அங்க தேவன் கேட்டுட்டாரு. ஆனா பதில் வர கொஞ்சம் தாமதமாகுது. அப்போ தாமதமாகுது அப்படின்னா, அது நடக்கல. தேவனிடத்துல இருந்து தேவன் மறுத்து விட்டார் அப்படிங்கிற இடம் இல்ல. தேவன் மறைவாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ மண்ணுக்குள்ள நம்ம விதைய போடுறோம். இந்த விதை உடனடியா முளைச்சு வெளிய வர்றதில்ல. உள்ளுக்குள்ள இருந்து அந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், அது சில நாட்கள் ஆகும். சில விதை வேகமா முளைக்கும். சில விதை சில நாட்கள் ஆகும். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வளருதான்னா, நிச்சயம் வளருது. அதுபோல தான் நம்ம ஜெபித்த உடனே பதில் வரலங்கிறதுக்காக, அவர் நமக்கு செவி கொடுக்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அவர் நிச்சயமாய் நமக்கு நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்போ இந்த நம்ம ஃபெய்த்த தடுக்கிற சில காரியங்கள் தான் மன்னிக்காத இருதயம். ஏன்னா நம்ம இருதயமே குற்றப்படுத்தி தேவனிடத்துல நெருங்க முடியாதபடி அது செய்யும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மன்னிச்சிரு, உன் ஹார்ட்ட நீ ஃப்ரீயா வச்சிரு. நம்ம ஹார்ட் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம அப்பா கிட்ட எப்பனாலும் சந்தோஷமா போய் நம்ம கேட்க முடியும், உறவுக்குள்ள போக முடியும். 2 காரியம் நமக்கு தடுக்கிறதுக்கா நம்ம இந்த விசுவாசத்துல நின்று ஜெபத்துல தேவனிடத்துல கேட்க முடியாதபடி நமக்கு தடை செய்கிற 2 காரியம். 1 மன்னிக்காத இருதயம். 2 தவறான இச்சைகள். பொறாமை நிமித்தம், இச்சை நிமித்தம் தகாதவைகளை விண்ணப்பம் பண்ணும் பொழுது நமக்கு அது வாய்க்காது. அப்போ ஜெபம்ங்கிறது தேவரகமான வாழ்க்கையில நம்ம பங்கெடுக்கிறது. ஒண்ணு நல்லா புரியணும். நம்ம யாருமே இந்த உலகத்துல தனியா விடப்படல. தேவன் நம்ம கூடயே இருக்கிறார். நமக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்போ ஜெபம்ங்கிறது அவரோடு கூட இணைப்பில் இருப்பது. அவரையே சார்ந்திருப்பது. அவருடைய சித்தத்தோடு இணைவதுதான் ஜெபம். ஜெபத்தினால வர்ற மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நமக்கு கிடைக்கிற பதில் கிடையாது. அவருக்கு பக்கத்துல போறோம். அதுதான் அவருக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கிறது. நம்ம அவரோடு கூட உறவுல இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன் இடைவிடாத ஜெபம்? ஏதோ தேவைகள சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு ஜெபம் அல்ல. அவரோடு கூட இணைப்பில் ஒன்னஸ்ல என்ஜாய் பண்றதுக்கு பெயர் தான் ஜெபம். இப்போ ஒரு ஒரு விசுவாசி பயத்துல ஜெபிக்கிறதுக்கும், விசுவாசத்துல ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 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 தேவ பிள்ளைக்கு ஒரு ஃபினான்ஸ்ல ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. முதல்ல எந்த மாற்றமும் தெரியாத போல தான் இருக்கும். எல்லா டோர்ஸும் அடைக்கப்பட்டது போல தான் இருக்கும். பயம் உள்ளுக்குள்ள அதிகரிச்சுட்டே இருக்கலாம். ஆனா, தேவனுடைய குணத்தை சார்ந்திருக்கும் பொழுது, அவர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். அத நான் அறிஞ்சிருக்கிறேன். என் அப்பா கிட்ட நான் தைரியமா போவேன். அப்படின்னு சொல்லி நம்ம போகும் பொழுது, அங்க நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வருது. நமக்கு உண்டான ஞானம், அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஞானம் நமக்கு வருது. புதிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உள்ளத்துல ஒரு பெரிய சமாதானம்,
உண்டாகும். சில நேரங்கள்ல நம்ம பணத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஃபினான்ஸுக்காக நம்ம ஜெபித்துட்டு இருக்கலாம். ஆனா, ஃபினான்ஸ் முதல்ல வராது. முதல்ல நம்ம இருதயத்துல சமாதானம் வரும். இந்த சமாதானமே நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இப்போ சில உதாரணங்கள நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா புரியும். அன்னாள் ஜெபிக்கிறா. மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ அப்படின்னு சொல்லி 1 சாமுவேல் 1ல பார்க்கிறோம். அவ தன் மனதுல இருக்கிறது எல்லாத்தையும் தேவ சமூகத்துல அவ ஊற்றுறா. ஊற்றின பிறகு அவள் அதற்கு பின் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு ஒண்ணு தெரியுது. நான் என் ஆண்டவருடைய சமூகத்துல நான் என் இருதயத்த ஊற்றிட்டேன். அதற்கேற்றா போல ஏலியும் ஒரு வாக்கு கொடுத்து அனுப்புறாரு. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதுக்கப்புறம் அவளுக்கு துக்க முகமே இல்ல. அதுவரைக்கும் அவளுக்கு துக்கம், மிகுதியான துக்கம் இருந்தது. ஏன்னா அவளுடைய சக்களத்தி அவள வேதனைப்படுத்துறா, துன்பப்படுத்துறா. ஆனா அதற்கப்புறம் அவளுக்கு துக்கமே, துன்பமே அவளுக்கு இல்ல. துக்கப்படல அந்த காரியத்த குறிச்சு. தனக்கு பிள்ளை இல்ல. அங்க அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டு, இஸ்ரவேலிலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவள் வயிற்றிலிருந்து உருவானதை நம்ம பார்க்கிறோம். அதேபோல யோசபாத் ராஜா வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 நாளாகமம் 20, 12. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்வது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். இங்க யோசபாத் ராஜாவுக்கு பயம் வந்துச்சா? வந்தது. ஆனா, அந்த பயத்தின் மத்தியில அவரை நோக்கி பார்க்கிறார். ஏன்னா, நான் என் தேவனிடத்துல போவேன். அவர் யூதா தேசம் முழுவதும் உபவாசத்த சொல்றாரு. எல்லாரும் நோக்கி பார்க்கும்படியாய் சொல்றாரு. ஏன்னா, நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். அப்ப சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்ல. தன்னுடைய பலன் ஒண்ணுமே இல்லங்கிறத அவர் சரண்டர் பண்றாரு. அவர் ராஜாவா? ராஜா தான். ஆனா, எங்களுக்கு பலன் இல்லங்கிறத அவர் தன்னுடைய 2 கைகளையும் விரித்து அங்கே தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிறார். நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு தெரியல. ஆனா, அதனால எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி ஜெபித்த மாத்திரத்துல தேவன் முதலாவது வார்த்தைய அனுப்புறார். அதே அதிகாரம் 15வது வசனம் வாசிங்கன்றி. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இங்க தேவன் முதலாவது அந்த யுத்தத்துல அவர் செய்யற காரியங்கள்லாம் முதல்ல அங்க செய்யல. முதல்ல யோசபாத்தினுடைய இருதயத்தை சமாதானப்படுத்துகிறார். யோசபாத்தே, இதுக்கு தான் நமக்கும் நிறைய நேரங்கள்ல வாக்குத்தத்தங்கள் மூலமா அவர் பேசுறாரு. நம்ம இருதயம் இளைப்பாறுதல்ல வரணும். அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத. அந்த கூட்டத்துக்கு, அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. இந்த வாக்குத்தத்தம் வந்த உடனேயே யோசபாத் ராஜாவுடைய இருதயம் சமாதானத்துக்குள்ள கடந்து வந்துருச்சு. என் தேவன் எனக்காக வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அவர் செஞ்சு முடிக்க போறார். நான் இனி எதை பற்றியும் கலங்க வேண்டியதில்லை என்கிற இடத்துக்கு அவருடைய ஹார்ட் வந்துருச்சு. அங்க அடுத்ததா அவரே சொல்றாரு. வாசிக்கலாம். 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலமுறை வந்திருக்கு. கண்ணுக்கு எதிரா அத்தனை கூட்டம் எதிரா கூடி யுத்தம் பண்றதுக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க. இங்க இந்த யோசபாத் ராஜா இந்த வார்த்தையை அப்படியே நம்புறாரு. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. இத நம்ம நம்புறோமா? எத்தனை முறை நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவர் தந்திருக்கிறார். நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொன்ன மாத்திரத்துல அங்க யோசபாத் ராஜா தரை மட்டும் குனிந்து பணிந்து கொள்ளுகிறான். கர்த்தருக்கு முன்னாடி தாழ விழுறாங்க. அடுத்ததா அங்க யோசபாத் ராஜா சொல்றாரு, அதே அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க ஜி. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கேவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இங்க சொல்றாரு, எனக்கு வார்த்தை வந்துருச்சு. இந்த யுத்தத்தை அவர் செய்ய போறாரு. அதனால நீங்க அவரை நம்புங்க. அவர் ஒண்ணு அறிஞ்சிருக்கிறாரு. என் தேவன் எனக்கு செவி கொடுத்துட்டாருங்கிறத நான் அறிஞ்சிட்டேன். அவர் வார்த்தை எனக்கு வந்துட்டு. அவரை நம்புங்க. ஜனங்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் அவரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அவர் அறிஞ்சிருந்தபடியினால இந்த தைரியம் அவருக்கு வந்துருச்சு. அங்க பயம் போயிருச்சு, கலக்கம் போயிருச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு பலன் இல்ல, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் தான். அவர்கிட்ட சரண்டர் பண்ண மாத்திரத்துல வார்த்தை வந்த உடனேயே அவர் அப்படியே அந்த வார்த்தைய ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்க என்ன நடக்குது? அங்க இந்த ஆயுதம் அணிந்தவர்களை எல்லாம் பின்னாடி நிறுத்திட்டு பாடகர்களை முன்பாக நிறுத்துகிறார். ஏன்னா இந்த யுத்தத்தை அவர் தானே பண்ண போறாரு. அந்த அளவுக்கு கான்பிடென்ட் ட்ரஸ்ட் தேவனுடைய வார்த்தையின் மேல யோசபாத்துக்கு வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கும் வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. சோர்ந்து போற நேரம்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நம்ம அதை அப்படியே அது எனக்குரியதுன்னு ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அங்க என்ன நடந்தது? அவர்கள் ஒருவருக்கொருவர் அங்க ஒரு பெரிய ஒரு யுத்தம் உண்டாகி, அங்க மடிந்து போனத நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய கொள்ளையும் அவர்களுக்கு அங்கே கிடைக்கிறது. அப்போ அவர்ட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம அமைதியா இருக்கணும். வார்த்தை வரும். நிச்சயமா அவர்ட்ட பேசி நம்ம ஒரு காரியத்த குடுத்த உடனே நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரும். நம்ம இருதயத்துல ஒரு சமாதானத்த தான் முதல்ல தேவன் கொடுப்பார். ஆபிரகாம் அங்க என்ன வீட்டு விசாரணைக்காரன எனக்கு சுதந்திரமா நான் தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்கும்போது ஆண்டவர் அவனை வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலையும் பார்க்க வைக்கிறாரு. இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும். உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். அங்க வார்த்தையை தான் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு நேரமும் நமக்கு வார்த்தைய கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நமக்கு இன்னைக்கு பதில் கிடைக்குது. பதில் கிடைக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட நாம் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்ப வேண்டும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நம்ம சமாதானத்துக்குள்ள, இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டும். இப்போ அந்த பர்த்திமேயு குருடன் எல்லாரும் அதட்டுறாங்க. சத்தம் போடாத, அமைதியா இரு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியும். இவர் தான் எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர்.
முன்பு சத்தம் போட்டதை காட்டிலும் அதிகமா சத்தமா அங்க இயேசுவை கூப்பிடுகிறான். இதுதான் உறுதியான நம்பிக்கையுள்ள ஒரு ஜெபம். சூழ்நிலை என்ன வேணாலும் சொல்லலாம். உங்கள சுத்தி இருக்கிறவங்க நீ ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன ஆச்சு? ஒண்ணுமே பதில் கிடைக்கலையே. எல்லாம் வேணாலும் சொல்லலாம். ஒண்ணு நீங்க புரியணும். உங்கள் தகப்பன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவர். அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சீங்கன்னா, முன்ன விட இன்னமும் நம்பிக்கையில, உற்சாகத்துல, விசுவாசத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அன்றைக்கு பர்த்திமேயுடைய கண்கள் திறக்கப்பட்டது உண்மை என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் கிடைப்பது நிஜமாயிருக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். அங்க ஆதி அப்போஸ்தலர்களுக்கு மேல ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல்கள் அங்க ஏற்படுத்துறாங்க. ஏன்னா, அங்க ஒரு சப்பாணிய அங்க சுகமாக்குனது நிமித்தம் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாருக்கும் இவங்க மேல பயங்கரமான கோபம். ஐயோ! இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர சிலுவையில அறைஞ்சிட்டோம்னு நெனச்சோம். இப்ப இத்தன பேர் எழும்பி இருக்காங்களே! அப்படின்னு அவங்க மேல கடுமையான ஒரு கோபம் இருக்குது. இப்போ அவங்க இந்த அச்சுறுத்தல்களினால அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க ஆன்ட்டி. அப்போஸ்தலர் 4:24. அவர்கள் அதைக் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீரே. அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவள் யாவையும் செய்யும்படி ம். ஏரோதும் ஒரு பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமா மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ம். அடுத்தது இப்போதும் வாசிங்க. ம். இப்போதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இங்க அவர்கள் அவங்க ஆ கேட் அவர்கள் நான் அத ஜெபம் பண்ணும் போது அவர்கள் வாசி. கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ம். எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இங்க எல்லாரும் கூடி இருந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அ வசனங்கள பழைய ஏற்பாட்டுல இருந்து அந்த வசனத்தை எடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே, நீர் வானத்தையும், பூமியையும், சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நீர்தான். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தாவீதுக்கு உரைத்தபடி, இன்னைக்கு அவர்கள் உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி இன்னைக்கு எங்களுக்கு விரோதமாய் நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவங்க செய்கிற ஜெபம், அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்பா, நீங்க பயமுறுத்தல்கள் அவங்க எப்படியெல்லாம் எங்கள பயமுறுத்துறாங்க. அத நீங்க கவனித்து, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும், அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். வசனம் அந்த கடைசி பாட்ட நீங்க பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை
தைரியமாய் சொன்னார்கள். அவங்க ஜெபித்த ஜெபமே அதுதான். வசனத்தை தைரியமாய் சொல்லும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இப்ப பரிசுத்த ஆவியினால அவங்க நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 33 வாசிங்க ஆண்டி. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இங்க பலமாய் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தின் ஆவியை அவர்கள் ஜெபித்த ஜெபத்தின் மூலம் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சோர்ந்து போற நேரங்கள்ல ரோமர் 15:13 பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நீங்கள் நிரப்புவீராக அப்படின்னு மனதுல இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அது விசுவாசத்துலதான் பிரச்சனை. இன்னைக்கு சில நேரங்கள்ல சிலரை மன்னிக்க முடியல, சிலருடைய காரியங்களை நம்மளால ஜீரணிக்க முடியல. பொறாமை வருது, பெருமை வருது, கசப்பு வருது, கோபம் வருது. எல்லாத்துக்கும் ரூட் பார்த்தோம்னா விசுவாசத்துல ஒரு சில இடங்கள்ல நமக்கு என்ன இருக்கு? குறைவு இருக்கு. அந்த இடத்துல உள்ள விசுவாசம் நிறைவாகணும்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனினால நமக்கு நம்பிக்கை பெருகணும். அந்த நம்பிக்கை பெருகும் பொழுது விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் நிரப்பும் பொழுது நம்ம இருதயம் அப்படியே லகுவாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடியும். சில பதில்கள் உடனே வரும், சில பதில்கள் தாமதமா வரலாம். ஆனா ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு விதமாய் நமக்கு வரும். ஏன்னா நம்முடைய நினைவுகளை விட, நம்முடைய வழிகளை விட அவருடைய நினைவுகள், அவருடைய வழிகள் பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதை போல நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும், நம்முடைய வழிகளை பார்க்கிலும் அவருடைய வழிகள் மிக பெரியவைகளாய் இருக்கிறது. அதனால இப்படித்தான் வரும். இப்படி இவங்க மூலமா இப்படிலாம் நான் பேசி, இப்படியெல்லாம் நான் செயல்பட்டு அப்படித்தான் பதில் வரும்னு நம்ம சுய முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்கிற வரைக்கும் அங்க அவருடைய பதில நம்ம பார்க்க முடியாது. அவர் ஸ்டைல்ல அவர் பதில் கொடுப்பார். அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க அவரை நம்புவீங்கன்னா அவரை சார்ந்திருங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். சுற்றி நிற்கிற எதையும் பார்க்க வேண்டாம். நீங்க நல்லா பார்ப்பீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஜெபம் நீங்க முடிச்ச பிறகு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் உங்க இருதயத்துல வைப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நம்புங்க. அப்படியே விசுவாசிங்க. யோசபாத் ராஜா அந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே அத அப்படியே ரியலா நம்புறாரு. இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம்? சூழ்நிலையத்தான் பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னமும் பதில்களை பெற முடியவில்லை. எத்தனையோ பேருடைய ஜெபங்கள் வேதத்துல கேட்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப டைம் இல்ல, இருந்தா அதையும் நான் சாலமோனுடைய ஜெபம் முடிஞ்சா அத நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த பதில்கள் அது அற்புதமாய், ஆச்சரியமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவர் நம் ஜெபங்களை கேட்கிறவர். நம் ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத நம்ம அறிஞ்சிருந்தா போதும். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம ஜெபத்துக்கு போகும்போதே அந்த கான்பிடன்ஸ்ல தான் நம்ம போகணும். நான் போறேன், என் அப்பா என் ஜெபத்தை கேட்கிறாரு, நான் சொன்ன மாத்திரத்துல நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அஷூரன்ஸ்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஜெபத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்.
இல்ல போயிட்டு, போயிட்டு அவர்ட்ட குடுத்துட்டு, குடுத்துட்டு நம்ம திரும்பி அந்த கவலைய வாங்கிக்கிட்டு வந்தோம்னா, அவர் எப்படி செயல்பட முடியும்? குடுத்துட்டு, அப்பா இந்த இடம் இப்படித்தான். யோசபாத் ராஜா மாதிரி சரண்டர் பண்ணி என்னால முடியல. உங்கள்ட்ட இத ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க என்னைய வழி நடத்துங்க. அப்படின்னு சொல்லி அவர்ட்ட குடுக்கும்போது, அவர் அழகா டைரக்ட் பண்ணுவாரு. உங்க இருதயத்துல கொடுக்கக்கூடிய அந்த சமாதானத்தின் வார்த்தைகள நீங்க நம்புங்க. அத நம்பும் பொழுதே உங்களுக்கு உண்டான பதில்கள் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே அமைதலா கொஞ்ச நேரம் இன்றைக்கு தியானித்த இந்த வார்த்தைகள வைத்து நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணலாம். கண்களை மூடி எல்லா காரியங்களையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, நான் சொல்ற காரியத்துல மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சங்கீதம் 36:6ல பார்த்தோம். அ அ அசையாத மலை. அப்படியே கண்ண மூடி ஒரு பெரிய மலைய நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க. பெரிய மலை எத்தனையோ மலைகள நம்ம பார்த்திருக்கிறோம். அத மாதிரி ஒரு மலைய கற்பனை பண்ணுங்க. எவ்ளோ புயல் அடிச்சிருக்கு, எவ்ளோ மழை பெஞ்சிருக்கு. அந்த உறுதியான மலை, அது என்ன செய்யல? அசையல. என் வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் இப்படி இருந்தா கூட, புயல் அடிச்சிட்டு இருந்தா கூட, என் தேவன் நீதியுள்ளவர். அவர் மலை போல உறுதியாயிருக்கிறவர். என் கால்கள் இடராதபடிக்கு என்னை தாங்குகிறவர். அப்படின்னு உங்க இருதயத்துல சொல்லுங்க. அவருடைய நீதி அப்படி மகத்தான பர்வதங்கள் போல இருக்குதாம். உங்க வாழ்க்கையின் நீதி அப்படித்தான் இருக்கு அவருக்கு முன்பாக. அவர் உங்க நீதியை வெளிப்படுத்துவார். வெளிச்சத்தைப் போல உங்கள் நீதியை வெளிச்சத்தைப் போல வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய நியாயத்தை பட்டப்பகலைப் போல வெளிப்படுத்துகிறார். நீங்க நீங்க மனுஷரிடத்துல போராடுற வரைக்கும், அவருடைய நீதியையும், நியாயத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறத பார்க்க முடியாது. அடுத்ததா, ஒரு கடற்கரைக்கு பக்கத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறத நீங்க பாருங்க. அவருடைய நியாயங்கள், அவருடைய ஞானம் அந்த கடலின் ஆழத்த போல இருக்கு. அப்பா என் வாழ்க்கையில சில காரியங்கள் ஏன் நடக்குது? எதுக்கு நடக்குது? எனக்கு தெரியல. ஆனா, உம்முடைய ஞானம் கடலின் ஆழத்த விட பெருசு. நீர் எனக்கு தெரியாத மேலான வழிகள்ல நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எனக்காக நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அப்படின்னு உங்க இருதயத்துல இப்ப அழுத்துகிற காரியங்கள் எல்லாத்தையும் அவர்ட்ட கொடுங்க. கடலைப் போல ஆழமான ஞானத்தை உடையவர். உன்னை யோசிச்சு பாருங்க. ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமா தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா, கடலைப் போல ஆழம் நிறைந்தவர். அவனுடைய நியாயத்தை அறிந்தவர். அதே நாள் இரவுல அந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வராமல் அவர் செய்கிறார். ஒருத்தன் கொலை செய்யணும்னு தூக்கு மரத்த ரெடி பண்றான். ஆனா, கடலைப் போல ஆழம் நிறைந்தவர் அங்கே ராஜாவுக்கு தூக்கம் வராமல் செய்து, அதே இரவுல அதே மொர்தெகாய அதே ஆமானே கனம் செய்யும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறார். இங்க மொர்தெகாய் இதுக்காக ஜெபித்தாரான்னா இல்ல. என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது மறைவுல. அங்க பிலேயாம் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரா கூலி பொருத்தப்பட்டு சபிக்கும்படி பாலாக் ராஜா கூப்பிட்டு அனுப்புனப்போ, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் தேவன் தன்னுடைய ஜனங்களை பாதுகாக்கிறதில் அவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தகப்பனாக பெற்றிருக்கும்போது, இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன? எல்லாத்தையும் அவர்ட்ட குடுங்க. அவருக்கு தெரியும். எத, எப்போ, எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். ஏன்? எதுக்கு? இப்படி கேள்விகள் கேட்கிறதெல்லாம் விட்டுட்டு, அவருடைய திட்டத்தின் மேல
நீங்க நம்பிக்கை வைங்க. அவருடைய ஞானத்தின் மேல, அவருடைய குணத்தின் மேல. அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். அவருடைய ஞானம் மிகவும் ஆழமானது. ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஆச்சரியமா பவுல் எழுதுறாரு. அதப் போல ஞானத்த எங்கேயும் உலகத்துல பார்க்க முடியாது. ஒரு சின்ன பறவைய, ஒரு சின்ன எலி, ஒரு சின்ன இன்செக்ட்ட கூட அவர் கவனிக்கிறார்னா, அதுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு எப்படி இயற்கையிலேயே அது கிடைக்குது. அத கூட மறக்காத தேவன், அவருடைய சாயலின்படி படைக்கப்பட்ட என்னை, அவருக்கு பிள்ளையாய் இருக்கிற என்னை, ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். என்னுடைய அன்றாட தேவைகள் எல்லாத்தையும் அவர் கவனித்துக் கொள்ளுவார். அந்த லோன்லினஸ் ஃபீலிங் உங்கள விட்டு அப்படியே நீங்கி போய், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உறவுக்குள்ள நீங்க வாங்க. அப்படியே ஆழமான ஒரு மூச்சு எடுங்க. மூச்சை எடுக்கும் பொழுது, "அப்பா, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர்" அப்படின்னு சொல்லுங்க. மூச்ச வெளிய விடும் பொழுது, "நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன்." மூச்சை எடுக்கும் பொழுது, "அப்பா, நீர் என் ஜெபத்தை கேட்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு" சொல்லுங்க. என்னென்னலாம் உங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ, அந்த காரியத்தை எல்லாத்தையும் அவர் கேட்கிறார். மூச்ச வெளிய விடும்போது, நீங்க சொன்னத, பெற்றுக்கொண்டத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. நம்ப ஆரம்பிங்க. லாசருவுடைய கல்லறைக்கு முன்பாக நின்று அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்ல ஆரம்பிச்சார். அதுபோல இன்னையிலிருந்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க. பிரச்சனைய பார்க்கிறத விட்டுட்டு, என் தகப்பன் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் அப்படிங்கிற உறுதியோட, அப்பா நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இது உங்க இருதயத்துல இருக்கிற பயங்கள நீக்கி விசுவாசத்துல உங்களை நிலைப்படுத்தும். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலானவைகளை எங்களுக்காக செய்கிற நல்ல தகப்பன். இந்த நாளிலும் ஜெபம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்க ஆழமாய் தியானிக்க உதவி செய்தீங்கப்பா. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. அதை நாங்கள் அறிந்து கொண்டபடியினாலே எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 1000 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ.